இப்போது சமீபத்தில் இந்த குப்பைக்காரங்கெல்லாம் வந்து போராட்டம் நடத்துனாங்களே, எங்களை ஏன் நிப்பாட்டுறீங்க, ப்ரைவேட் ஆக்க போகிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட என்னமோ நினச்சேன், அது ஏன் ப்ரைவேட் ஆக்குறீங்கன்னு. ஆனால் இப்போ தாங்க தெரியுது, இப்போ ப்ரைவேட்டுன்ற வந்தவுடனே 9 மணி 10 மணி 11 மணி 12 இப்போ நான் அதை பார்த்து தான் உங்களுக்கு வீடியோ போடுறேனே. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட பெருகிட்டு இருக்காங்க. 11 மணிக்கு 12 மணி இந்த ப்ரைவேட்டை மாற்றுறதுலேருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்ச இந்த கார்பரேஷன் குப்பை தொட்டிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே செய்கிறது கிடையாது. வர்றதே வேலைக்கு காலையில் 6 மணி, வீட்டுக்கு போகிறது 10-11 மணிக்கெலாம் போயிடுவாங்க காலையிலேயே. ஆனால் அவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா 40,000 50,000. இதுதாங்க கவர்மெண்ட் வேலைக்கும் ப்ரைவேட் வேலைக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்து போராடுறோம், புரியுதுங்களா? அரசியல்வாதிங்க போராடுறாங்கன்னா அவங்க ஓட்டுக்காக போராடுறாங்க. குப்பைக்காரங்க ஓட்டு வரணும், அந்த ஓட்டு நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடுறாங்க அரசியல்வாதிங்க. நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? எல்லாமே ப்ரைவேட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. இதான் உண்மை. இப்போ பஸ்ஸு வந்து பேட்டரி பஸ் விட்டுக்கிறாங்க, அது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக். ஆனால் ஃபுல்லாக டிரைவர்லேருந்து கண்டக்டர் வரைக்கும் எல்லாமே இப்போ பேட்டரி பஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் தான். இந்த பஸ்ஸு சூப்பராகுது, ப்ரைவேட் பஸ்ஸு, புரியுதுங்களா? ஆனால் கவர்மெண்ட். ஆனால் இதே மாதிரி பஸ்ஸு, இந்த மாதிரி குப்பை அள்ளுறது, இந்த மாதிரி பொது ஒரு என்ன சொல்கிறது, மூக்கில் கையை வைக்காத அளவுக்கு எந்தெந்த ஒரு துறை இருக்குதோ அதெல்லாம் வந்து ப்ரைவேட் ஆகினா நல்லதுங்க. ஃபர்ஸ்ட்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் போக முடிஞ்சுதா? டோரை தந்துன்னு ஃபுட்போர்டு, கூட்ட நெரிசல். ஆனால் இப்போ எல்லாம் க்ளீனாக நீட்டாக இருக்குது. பஸ்ஸு நல்லா இருக்குது. நான் ரோடை சொல்ல, பஸ்ஸு நல்லா இருக்குது. எப்போ எதுலேருந்து ப்ரைவேட் ஆகினதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ப்ரைவேட் ஆகணுங்க. கவர்மெண்ட் எல்லாம் வேலைக்கு, கவர்மெண்ட் இதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் யாருமே ஒழுங்காக வேலை செய்கிறது கிடையாது. நான் இந்த குப்பைக்காரங்க மட்டும் சொல்கிறேன், எந்த துறையிலையும் கவர்மெண்ட் ஸ்டாஃபும் ஒழுங்காக வேலை செய்கிறதே கிடையாது. அது உள்ளே நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாமே டோட்டலி வேஸ்ட். என்ன வருமானம் எப்படி கவர்மெண்ட்டுக்கு அடிப்பட்டு போவோம், அது எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் யோசிக்கணும். மற்றபடி ப்ரைவேட் ஆகினா எல்லாமே நல்லா இருக்குது, வேலையும் சுத்தமாக இருக்குது, எல்லாமே க்ளீனாக இருக்குது. இப்போது காலையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் இந்த சென்னை கார்பரேஷனில் எடுக்கிறானுங்க, கரெக்டாக பீக் ஹவரில் எடுக்கிறானுங்க. 8 மணி 8:30 மணி பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போக சொல்லோ, இல்லை வேலைக்கு கிளம்ப சொல்லோ, இந்த மாதிரி தான் குப்பையை வைத்து எவ்வளோ டிராஃபிக் ஆகிறானுங்க தெரியுமா? இதெல்லாம் நல்லது கிடையாதுங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப் என்றைக்குமே ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் ப்ரைவேட் ஆகிது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒயின் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ப்ரைவேட் ஒயின் ஷாப் இருந்தது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லா இருந்தது பொருள்லாம். இப்போ எதுக்கு நிறைய பேர் குடிச்சிட்டு, இப்போ நீங்கள் நிறைய பேர் ரோட்டில் பாருங்கள் குடிக்கிறானுங்க. அது குவாலிட்டி கிடையாது, எல்லாமே கலப்படங்க. டாஸ்மாகில் விற்கிறது எல்லாமே கலப்படம் சரக்கு தான். அதை குடிச்சு தான் இன்றைக்கி சீக்கிரமாக சாவறானுங்க. ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டில் சொல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது, புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்டு தாங்க பெஸ்ட்டு. எல்லாமே நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், கரெக்டாக நடக்கும், டைமுக்கு நடக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டு சரி இருந்ததுன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் என்ன பண்ணுறது, நம்ம கவர்மெண்ட் சரி கிடையாது, நம்ம ப்ரைவேட்டை நோக்கி தான் போயா.